அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சையத் அஹ்மதுல் கபீர் ரிஃபாஇ ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு மிகப்பெரிய வலியுள்ள இறைநேசர் என்பதை தாண்டி அவர்கள் மிகப்பெரிய ஆஷிகுர் ரசூலாகவும் இருந்திருக்கிறார்கள். மதீனாவுக்கு சென்ற அவர்கள் புனித மிகுந்த அந்த ரவுலா ஷரீஃபுக்கு முன்னால் நின்று பெருமானாருக்கு சலாம் சொல்லி அவர்கள் பெருமானாரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். في حالة البعد روحي كنت أرسلها تقبل الأرض عني وهي نائبتي وهذه دولة الأشباء قد حضرت فامدد يمينك كي تحدي بها شفتي. நபியே நாயகமே, நான் என்னுடைய ஊரில் இருக்கும் நேரத்தில் தூரமாக இருக்கும் நிலையிலே என்னுடைய சலாமை, என்னுடைய சலவாத்துகளை என்னுடைய ரூஹிடத்திலே நான் அனுப்பி வைத்தேன். என்னுடைய ரூஹு என்னுடைய நாயிபாக இந்த மதீனாவுக்கு வந்து இந்த பூமியை முத்தம் கொடுத்தது, உங்களிடத்திலே சலாமையும் சொல்லியது. ஆனால் இப்போது இந்த புனிதமிகு ரவுலா ஷரீஃபிலே நான் உடலோடும் உயிரோடும் நிற்கிறேன் நாயகமே. எனவே நான் உங்களுக்கு முசாஃபஹா செய்து தங்களின் கையிலே என்னுடைய உதடால் நான் முத்தமிட வேண்டும் நாயகமே. தங்களின் கையை நீட்டுங்கள், தங்களின் வலது கரத்தை நீட்டுங்கள் நாயகமே என்பதாக அழுது கொண்டே கேட்கிறார்கள். ஆயிரக்கணக்காக அங்கு இருந்த அனைவர்களுமே இவர் என்ன இப்படியெல்லாம் கேட்கிறாரே என்றுதான் யோசித்தார்கள். அழுது கொண்டே கேட்ட அவர்கள் திடீரென்று பெருமானார் தன்னுடைய ரவுலாவுக்கு உள்ளே இருந்து தன்னுடைய வலது கரத்தை பெருமானார் நீட்டிவிட்டார்கள். சுபஹான் அல்லாஹ். அதை பெருமானாரின் முபாரக்கான அந்த கையை பார்த்து அதை பிடித்து முசாஃபஹா செய்து முத்தம் கொடுத்தார்கள். இதை அங்கு இருந்த அத்தனை நபர்களும் அந்த மதீனாவிலே ரவுலாவுக்கு வந்த அனைவரும் கண்டார்கள் என்பதாக வரலாறு புத்தகங்களிலே எழுதுகிறார்கள். சுபஹான் அல்லாஹ். எனவே பெருமானாரினுடைய ரவுலாவிற்கு செல்லுவதே ஒரு மிகப்பெரிய பாக்கியம். ஆனால் பெருமானாரை காண வேண்டும், பெருமானாரின் கண்ணை பார்க்க வேண்டும், பெருமானாரினுடைய கையை பார்க்க வேண்டும், கையை முத்தமிட வேண்டும் என்று அனைத்தையும் நாம் ஆசைப்பட வேண்டும். அதுதான் ஒரு ஆஷிகீன்களினுடைய அடையாளம்.